ஓம் சாய்ரா. என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கும் கவலைக்கு நான் மருந்து போடவே வந்துள்ளேன். முழுமையாக கேள் என்னுடைய தங்கமே. வாழ்க்கையில் நீ நினைப்பது நடக்கவே இல்லை. நல்ல காரியத்திற்காக பணம் சேர்த்து வைத்தால் கெட்ட காரியத்திற்காகவே பணம் செலவாகுகிறது. நானும் எப்படியாவது பணத்தை சேர்த்து வைத்து ஒரு நல்ல காரியத்தை செய்யலாம் என்று நான் முடிவெடுத்து வைத்திருந்தால் ஒவ்வொரு முறையும் அது தேவையில்லாமல் செலவாகும் பொழுது மனமோ மிக மிக கஷ்டமாக இருக்கிறது. இதெல்லாம் ஏன் சாயி என் வாழ்க்கையில் மட்டும் நடக்கிறது? என் வாழ்க்கையில் எப்பொழுதுதான் நல்லது நடக்கும்? என்னதான் என்னை சுற்றி நடக்கிறது? வாழ்க்கையில் இந்த நிலைமை மாறுமா இல்லை மாறாதா? பணமானது நிலைத்து என்னுடைய வீட்டில் தங்குமா தங்காதா? எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லுங்கள் என்று என்னை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டே இருப்பாய். அதற்கான பதிலை சொல்லவே தான் நான் இப்பொழுது வந்துவிட்டேன். என்னுடைய தங்கமே, உன் வீட்டில் இருக்கும் இந்த 3 பொருளையும் நீ தூக்கி எறிந்து விட்டாயானால் நிச்சயமாக சத்தியமாக நீ பணத்தை எதற்கு சேர்க்கிறாயோ அந்த பணமானது அந்த விஷயத்திற்கு மட்டுமே செலவாகும். அது மட்டுமல்ல, உன் வீட்டில் எப்பொழுதும் பணமானது இருந்து கொண்டே இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தால் பணமானது அவர்களுக்கு தேவைக்கு போகவும் அவர்கள் வீட்டில் தங்கும். அது போல இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் உன் வீட்டில் தரித்திரியத்தை தரக்கூடிய 3 பொருட்கள் இருக்கிறது. அதை தயவு செய்து நீ தூக்கி எறிந்தால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி உன்னுடைய வீட்டிலும் சரி பணமானது நிலைத்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நிலைத்து இருக்கும். என்னுடைய பொன்னான என்னுடைய பிள்ளையே, வாழ்க்கையில் நீ எதை நினைத்து பயப்படுகிறாய்? உனக்கு ஏதாவது தவறாக நடக்குமோ? இதுக்கு தானே பயப்படுகிறாய்? அதெல்லாம் எதையும் நினைத்து பயப்படாதே. முதலில் நீ யோசிக்க வேண்டியது நம்மை சுற்றி என்ன தவறு நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீ பார்க்க வேண்டும். அதாவது ஒரு விஷயத்தை நீ சேர்க்கிறாய், அந்த விஷயம் நடக்கவில்லை என்றால் நாம் என்ன தவறு செய்கிறோம் என்பதை முதலில் நீ பார்க்க வேண்டும். யாராவது ஏதாவது செய்து விட்டார்களா என்று நினைக்கக்கூடாது. என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே மற்றவரை பார்த்து பயப்படக்கூடாது. ஒரு தவறு நடந்துவிட்டது என்றால் நம்முடைய பக்கம் என்ன தவறு இருக்கிறது, அதனால் ஏன் நம் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்று முதலில் உங்களை நீங்கள் தான் முதலில் பார்க்க வேண்டும். என்னென்ன தவறு என்ன செய்தோம், எது செய்தோம், அதனால் எப்படி வாழ்க்கை மாறிவிட்டது என்பதை முதலில் உன்னை நீ சோதித்துப்பார். அதற்கு பிறகு மற்றவரை சந்தேகப்படலாம். முதலில் பணம் சேரவே இல்லை என்று உனக்கு தோன்றும் பொழுது கிரகமா, உன்னுடைய வாழ்க்கையில் நேரம் சரியில்லையா என்பதையெல்லாம் பார்ப்பதை விட நீ என்ன தவறு செய்கிறாய் என்பதை பார். எதுக்கெடுத்தாலும் எடுத்து போய் ஜாதகத்தை காட்டி அதனால் உன் வாழ்க்கையில் ஏதாவது மாறுமா என்று நீ போய் ஒரு நபரிடம் நீ கேட்கிறாய். ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கிறது, ஏதாவது தவறு இருக்கிறதா என்று மற்றவரிடம் போய் உன் ஜாதகத்தை கொடுத்து கேட்கிறாய். அதுக்கு முன்பு உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன தவறு செய்கிறாய், உன் வீட்டில் என்ன பொருள் வைக்கக்கூடாது அதை வைக்கிறாய். ஏதாவது தவறு செய்து விட்டோமா, யாருக்காவது எந்த நேரத்திலாவது பணத்தை கொடுத்து விட்டோமா என்பதை யோசிக்க வேண்டும். புரிகிறதா? முதலில் நீ உன்னை சோதித்தால்தான், நீ என்ன செய்தால் என்று நீ யோசித்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் பண கஷ்டமும் சரி மனதில் இருக்கும் கஷ்டமும் சரி நீங்கும். முதலில் உன் வாழ்க்கையில் நீ செய்யும் தவறை நீதான் முதலில் யோசித்து புரிய வைக்க வேண்டும் உனக்கு. தங்கமே, இப்பொழுது நான் சொல்வதை முழுமையாக கேள். உன்னுடைய வீட்டில் முதலில் இருக்கக்கூடாதது ஒட்டடை. அதாவது உன்னுடைய செவுற்றை சுற்றி அத்தனை ஒட்டடைகள் இருக்கிறது. அந்த ஒட்டடையை முதலில் நீக்க வேண்டும். ஒட்டடை எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் கடன் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஒட்டடையே இல்லாமல் தான் வீட்டை சுத்தம் செய்து வைத்திருக்க வேண்டும். இதற்கு முன்பு இருந்தது நான் என்ன செய்ய போகிறேன் என்றெல்லாம் கேட்காதே. இப்பொழுது இந்த வாக்கை நீ கேட்கிறாய். இந்த வாக்கை கேட்டு முடித்த பிறகு நான் சொல்லும் விஷயத்தை எல்லாம் முதலில் உன் வீட்டில் போய் மாற்று. முதலில் ஒட்டடையானது உன் வீட்டில் இருக்கக்கூடாது. ஒட்டடை யார் வீட்டில் இருக்கிறதோ அங்கு கடன் தொல்லையானது மிக மிக அதிகமாகவே இருக்கும். அடுத்த விஷயம், குபேர மூலையில் குப்பையை கூட்டி குமிப்பது, அதை அள்ளாமல் விடுவது. குபேர மூலையில் தேவையில்லாத பொருட்களை போட்டு வைப்பது. குபேர மூலை என்பது எப்பொழுதும் செல்வம் நிறைந்த மூலை. அந்த மூலையில் குப்பையை கூட்டி குமிக்க கூடாது. குபேர மூலையில் எப்பொழுதும் உன்னுடைய பணம் வைக்கும் இடமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர மற்றபடி எந்த ஒரு குப்பையோ இல்லை தேவையில்லாத பொருளோ இருக்கக்கூடாது.
முதலில் உன் வீட்டை கூட்டினால் முதலில் கூட்டிய அடுத்த நிமிஷம் குப்பையை அள்ளும் பழக்கத்தை உருவாக்கிக்கொள். அதுவுமல்லாமல் குபேர மூலையில் தள்ளி நீ குப்பையை அள்ளும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பணமும் தங்காது. குபேர மூலை என்பது செல்வம் நிறைந்த மூலை. அடுத்த விஷயம், வாழ்க்கையில் செய்யக்கூடாத ஒரு விஷயம், உன் வீட்டிலிருந்து தூக்கி எறிய வேண்டிய விஷயம், தேவையில்லாத துணிகள். அதிகமான துணிகள் போட்டு பழைய துணிகளை வீட்டுக்குள்ளேயே தேக்கி தேக்கி வைத்து வைத்து அதுவும் தத்ரயத்தை உனக்கு ஏற்படுத்தி தரும். ஒரு பழைய துணி இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. அதை விட்டு அதையும் உன் வீட்டுக்குள்ளேயே வைத்து வைத்து கொண்டே இருந்தாயானால் நிச்சயமாக அது மிகப்பெரிய தத்ரயத்தை தான் உனக்கு ஏற்படுத்தி தரும். போடும் துணியை தவிர மீது இருக்கும் துணியானது, போட்டு பழைய துணியானது எப்பொழுதும் வீட்டில் இருக்கக்கூடாது. அது தத்ரியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு விஷயமாகும். முதலில் ஒட்டடையை அடித்து முதலில் அந்த ஒட்டடையை தூக்கி எறி. அடுத்து குபேர மூலையில் தேவையில்லாமல் இருக்கும் பொருளை உன்னுடைய வீட்டிலிருந்து தூக்கி எறி. அதற்கு பிறகு பழைய துணிகளை உன் வீட்டிலிருந்து தூக்கி எறி. இது மூணுத்தையுமே நீ செய்து விட்டாயானால் உன் வீட்டில் நிச்சயமாகவே பணம் தங்கும், செல்வம் நிறையும். தேவையில்லாமல் செலவாகுகிறது என்று சொல்கிறாயே, அது போலெல்லாம் அல்லாமல் நீ எதற்கெல்லாம் உன்னுடைய வீட்டில் நீ செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த விஷயங்களுக்கு மட்டுமே தான் அது செலவாகும். புரிகிறதா? எந்த ஒரு நிலையையும் நினைத்து கவலைப்படாமல் நாம் என்ன தவறு செய்கிறோம் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த சாய் சொன்னதினால்தானே உனக்கு அனைத்தும் தெரிய வந்தது. இந்த சாயாகிய நான் உன்னை காப்பவன். நீ என்ன செய்கிறாய், என்ன தவறு செய்கிறாய், உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி என்ன தவறு நடக்கிறது, நீ என்ன தவறு செய்கிறாய், அனைத்தையுமே நான் பார்த்து கொண்டு உனக்கு அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பவன். எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு அஞ்சாதே. எல்லா நிலையிலும் உன்னை நான் காப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை கரை சேர்ப்பேன். நித்தம் உனக்குள் இருக்கும் நிறைய விஷயங்களை நான் உனக்கு காட்டுவேன். நான் சொல்லும் விஷயங்களை மட்டும் நீ மாற்றிக்கொண்டாய் ஆனால் நிச்சயமாக உன் வீட்டில் பணம் தங்கும். தேவை இல்லாமல், உடம்பு சரியில்லாமல் செலவெல்லாம் ஆகாது. நிச்சயம் நல்லதே தான் நடக்கும். காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தவறுகள் என்னென்ன என்பதை இந்த சாய் நான் உனக்கு சொல்வேன். அதுபோல நீ நடந்து கொண்டாயானால் நிச்சயமாக நீயும் கோடீஸ்வரிதான். காலம் முழுவதும் இந்த சாயாகிய நான் உன் பக்கத்தில் இருந்து உனக்கு நல்வழி சொல்லி உன் வாழ்க்கையில் உன்னை மிக மிக சந்தோஷமான ஒரு இடத்தில் வைப்பேன். புரிகிறதா? என்னுடைய அன்பான குழந்தையே, நீ இனிமேல் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். நான் சொன்ன விஷயத்தை செய்து பார். எவ்வளவு பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில் கிடைக்கிறது என்பதை நீயே உணர்வாய். சாய் சொன்னாரே, இதெல்லாம் செய்தால் நடக்குமா என்று நீ நினைக்காதே. செய்துவிட்டு என்னிடம் நீ வந்து சொல்வாய், சாய் நீங்கள் சொன்ன அனைத்தையும் நான் செய்தேன், எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுமா என்னுடைய வாழ்க்கையில் என்று நீ என்னிடம் வந்து சொல்லி சந்தோஷப்படுவாய். அந்த அளவுக்கு நான் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை தருவேன், எந்நாளும் தருவேன். நீ செய்யும் தவறிலிருந்து நான் உன்னை மீட்டு எடுப்பேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும், நீ படும் கஷ்டங்கள் அனைத்தையும் நானே தீர்த்து வைப்பேன். இனி கஷ்டப்பட மாட்டாய், இன்பப்படுவாய். வாழ்வில் நல்லது நடக்கும். யோகமும் இனி உன் வாழ்க்கையில் பணமும் நிச்சயமாக சேரும். யாரையும் கண்டு எப்பொழுதும் அஞ்சாதே. எல்லாவற்றுக்கும் நான் உனக்கு வழிகாட்டுவேன். இப்பொழுது பட்டுக்கொண்டு இருக்கும் கஷ்டமானது இது நிலையானதல்ல. உன்னுடைய வாழ்வில் இனிமேல் நீ பார்க்க போகும் சந்தோஷம் மட்டும்தான் நிலையானது. வாழ்நாள் முழுவதும் உனக்கான ஏற்றங்கள் கிடைக்கும். இந்த அனைத்து விஷயங்களையும் மாற்றிவிட்டு அதில் வரும் சந்தோஷத்தின் மூலமாக என்னிடம் வந்து நீ சொல்லி சந்தோஷப்படுவாய். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் எந்நாளும் இந்த சாய் உன்னுடனேயே இருப்பேன். ஓம் சாய்ராம்.